Rocket Raja. Hi, hello, வணக்கம். You watching at the favorite show, Rocket Raja. சூப்பர் மக்களே, இப்போ நான் எங்க இருக்கேன் பார்த்தீங்கன்னா காசிமேட்ல தான் இருக்கேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமைனா கட்டுன்னு கட்டுறோம்ல, அதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான். கட்டு மரத்தில் ஏறி போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வராங்க. நம்ம ஷோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட போயிட்டு மக்களோட மக்களா மாறி நான் கொஸ்டின் கேட்பேன். அந்த வகையில் நான் இன்னைக்கு யாரா வந்திருக்கேன்னா மீனவனா தான் வந்திருக்கேன். ஓகே சூப்பர் பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. வந்தால ரொம்ப சந்தோஷமா. ஓ சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா. சரிண்ணா, எனக்கு டவுட்டா இருக்கு, என்ன படம் புது படம் நடிக்க போறீங்களா? நான் எப்பயும் அப்படியே இருப்பேன். சிம்பிளா அப்படியே இருப்பீங்க. ஓகேண்ணா சூப்பர்ண்ணா. எவ்வளவு வருஷமா மீன் பிடிச்சிட்டு 40 வருஷம் பிசினஸ் பண்ணிருக்கேன். 40 வருஷமா? 40 வருஷம். ஓகே சூப்பர்ண்ணா. நீங்க எவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 30-40 வருஷமா இருக்கிறோம். இன்னும் 30-40 வருஷமா இருக்கீங்க. உண்மையா 30 வருஷமா பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ் இல்லை, நாங்கள் தனி வேலை தான் பார்க்குறோம். ஓ, நீங்க தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, மீன் பிடித்தல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர். நீங்க வந்து வலை போட்டு தான் மீன் பிடிப்பீங்க, கரெக்டா? வலை போட்டா மீன் தான் வரும். ஆனா மீனுக்கு பதிலா வேற ஏதாவது பொருள் வந்து நல்லா இருக்கும். என்ன பொருள் சொல்லுவீங்க? சொல்லுங்க. கப்பல்ல இருந்து மூட்டை பணம் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாலர்லாம் கப்பல்ல இருந்து மூட்டை பணம், டாலர் கிடைச்சா டாலர்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். கப்பல்ல இருந்து வந்தாங்க. டாலரா பிரதர்? டாலர். என்ன டாலரா? நோ டாலர். மணி டாலர். மணி டாலரா? எப்ப கை தட்டி ஃபாரின் டாலர். மணி டாலர். பிரதர் நீங்க சொல்லுங்க. விண்மீன் கிடைச்சாலா இருக்கும் பிரதர். விண்மீனா? விண்மீன். பாருங்க. வலை போட்டு விண்மீன் கிடைச்சா செத்துறீங்க. விண்மீனா தெரியும், ஸ்டார். ஆமா, ஸ்டார். ஸ்டார் கிடைச்சா நீங்க ஸ்டார் ஆயிடுவீங்க. ஸ்டார் ஆயிடுவீங்க. சூப்பர் பிரதர். நல்லா காமிச்சுங்கப்பா. விண்மீன் கிடைச்சா நல்லா இருக்குமா? அவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்? எங்களுக்கு சொரா கிடைச்சா போய்டும். சொராவா? எப்பவுமே சொரா தானே கிடைக்குது, வேற ஏதாச்சும்? எங்க சொரா கிடைக்கலையே. இப்போ இல்லையே, அது அப்போ சொரா கிடைச்சது இப்போ கிடைக்கலையே. இப்போ கிடைக்குது, அந்த கால சொரா வேணும். ஆமா தலைவரே, உங்களுக்கு என்ன கிடைக்கணும் வலை போட்டா? கடல் கண்ணி கிடைச்சா போதும். கடல் கண்ணி கூட என்ன பண்ண போறீங்க? வளர்க்க போகிறேன், அவங்க கூட இருக்க போகிறேன். வளர்க்க போறீங்களா? அவங்க கூட இருக்க போகிறேன். அவங்க கூட இருக்க போறீங்க. பாத்துக்கங்க, அண்ணன் கடல் கண்ணி கூட இருக்க போறாரு. ஓகே சூப்பர்ப்பா. எல்லாமே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட ஆசை தெரிஞ்சிச்சு. கடல் கண்ணி, கோல்டு எல்லாமே வரப்போறது கிடையாது, மீன் தான் வரப்போகுது வலையில. அதே சந்தோஷமா இருந்துங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்க போறேன். அது கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? மீன் வந்து உயிர் வாழ்றதுக்கு தேவை மீன் தண்ணி தான். தண்ணி தான் மீன் உயிரோட இருக்கும் இல்லையா? ஆனா தண்ணி இல்லைனா கூட உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மீன் இருக்கு. என்ன மீன் தெரியுமா? தெரியுமா? தெரியா? சொல்லுங்க. குருல படத்துல இருந்த தங்க மீன். தங்க மீனா? கோல்டு கலர், கோல்டு தங்க மீன். அந்த மீன், அந்த மீன் எனக்கு சூப்பர். கைதல்ல கொடுங்க. தண்ணி இல்லைனா உயிரோட இருக்கக்கூடிய மீன் தானே வெண்மீன். விண்மீன். அப்ப கைதல்ல கொடுங்க அண்ணனுக்கு. சூப்பர்ப்பா. ஓகே நீங்க சொல்லுங்கண்ணே. ஜாமீன் மீன். இது ஜாமீனா? போன வாரம் என்ன ஜாமீன்ல வெளிய வந்திருக்காரு. அத சொல்லிட்டு இருக்காருப்பா ஜாமீன்னு. ஆனா நீங்க சொல்லுங்கண்ணே, தண்ணி இல்லைனா கூட உயிரோட இருக்கக்கூடிய மீன் எதுனே? பொம்மை மீன். பாருங்கப்பா. சூப்பர் பா. கிஃப்ட் எடுத்து அண்ணன் கொடுங்க. பொம்மை மீன் வீடு இருக்கும், பாத்திருக்கீங்க? பொம்மைக்கு உயிர் இருக்கு. உயிர் இல்ல. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நீங்க சொல்லுங்க. ஆத்து நண்டு. நீங்க சாப்பிட்டது கேட்கல. எந்த மீன் உயிரோட இருக்கும்னு கேட்டேன். ஆத்து நண்டு உயிரோட இருக்குமா? சூப்பர்ண்ணா. அண்ணன் தெளிவா இருக்காரு. பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். காணாங்கத்தை. காணாங்கத்தையா? யாருங்க அவங்க? காணாங்கத்தான் அத்தையா? உங்க அத்தையா? அதான். யார் அது உயிரோட இருக்குமா? தண்ணியில கூட உயிரோட இருக்கும். ஆமா. ஓகே. காணாங்கத்தோட தங்கச்சி முனியா. முனியாவா? முண்டகண்ணி. எப்பா என்ன ஃபேமிலி பேர சொல்லிட்டு இருக்காரு? மத்த பையன் பேரு முதகண்ட. என்னப்பா மீன் கூட ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. பிரதர் நீங்க சொல்லுங்க பிரதர். தண்ணி இல்லனா உயிரோட இருக்கக்கூடிய மீன் எது? ஆமா. ஆமையா? ஆமா. கடல்ல இருந்து அது மேல வருது. சூப்பர்ப்பா. அண்ணன் பேரு? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. கைதட்டல கொடுங்கப்பா. சூப்பர்ப்பா. சூப்பருங்க. ஆனா உண்மையிலே தண்ணி இல்லனா உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மீன் இருக்கு. என்ன மீன் தெரியுமா? அது லங் ஃபிஷ்னு ஒன்று இருக்கு. நுரையீரல் மீன் ஒரு மீன் இருக்கு. அது தண்ணி இல்லைனா கூட 4 வருஷம் கிட்ட உயிரோட இருக்குமா அந்த லங் ஃபிஷ். ஓகேவா? சரி நீங்க எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணல, அதனால உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன். யாரு சூப்பரா பண்றீங்களோ உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, கடல்ல வாழ்ற உயிரினம் நடிச்சு காட்ட போறீங்க. யார் பெஸ்டா நடிச்சு காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். ஐயா போலாமா? ஓகேவா போலாமா? ஃபர்ஸ்ட் அண்ணா நீங்க நடிச்சு காட்டுங்க. ஃபிஷ் சங்கர். என்ன பிரதர் இது? ஃபிஷ். ஓ ஃபிஷ்ஷா? ஃபிஷ் என்ன வகை ஃபிஷ் பிரதர் இது? இதான். இந்த டால் ஃபிஷ் மாதிரி ஒன்னு, அது கலர் மீன் ஃபிஷ் மேம். ஓ கலர் மீன் இது. கலர் மீன் ஃபிஷ். ஓகே சூப்பர் பிரதர். ஓகே நீங்க சொல்லுங்க பிரதர். நீங்க நடிச்சு காட்டுங்க. என்னது யாரா நோண்ற மாதிரி இருக்கா? யாரா துள்ளுது. ஓ யாரா துள்ளுதா? யாரா உங்க பேர் சேர்த்து சொல்லுங்க. யாரா? குமார். யாரா குமார். ஏய் சூப்பர்ப்பா. இது பாருங்க ரெடியா இருக்கு. இது என்ன மீன் தெரியலையா? ஆமா மோகன். ஆமா மாதிரியே தான் இருக்காரு. கடல் ஆமா மாதிரியே இருக்காருப்பா. ஆமா இப்படி குனிங்க, குனிஞ்சு பண்ணுங்க. குனிஞ்சு பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அப்பா இன்ட்ரோ சீன் மாதிரிலாம் கொடுக்குறாரு. சொரா உங்க பேரு? சக்தி. ஓகே அடுத்து இது என்ன வகை மீன் தெரியல, கண்டுபிடிப்போம். நடிச்சு காட்டுங்க. ரெண்டு மீன்.
கண்டு மீன் விட்டா வருமா பிரதர்? இங்க அடுத்து பாருங்க, இங்க இருக்கிறதுல பெரிய மீன் தான் நினைக்கிறேன். ஓகே, நாங்க பண்ணுங்க, நீங்க நாக் பண்ண போறீங்க, நாக் பண்ணுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். பாம்பு மீன். ஸ்னேக் அருண். சூப்பர் பிரதர். திருக்க பாசாதி. என்னது பண்ணுங்க பண்ணுங்க. திருக்க பாசாதி. ஏய் சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, எல்லாருமே சூப்பரா பண்ணீங்கப்பா. உண்மையிலே கைதட்டல கொடுங்கப்பா. உண்மையிலே எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க. பட் ஆனா எல்லாரும் சார்பா ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கோம், சரிங்களா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆமாண்ணா இருக்காரு இல்லையா, அவருக்கு தான். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம காசிமேட்ல இருக்கோம். காசிமேட்ல மீனவர்கள் கூட தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்காக என்ன கேள்வி கேட்கலான்னு இருக்கேன்னா, காலையில வியாபாரம் தான் முதல் வியாபாரம் நல்ல வியாபாரமா இருக்கும்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி காலையில ஃபர்ஸ்ட் வியாபாரம் இப்படி வந்தா சந்தோஷமா இருக்கும்பா அப்படின்னா என்ன வியாபாரம் சொல்லுவீங்க? நிறைய வியாபாரம் ஆகணும், கிலோ கணக்கு வந்தா நிறைய வியாபாரம் ஆகணும், நிறைய பணம் வரணும், அதை நிறைய சந்தோஷப்படுவேன். நான் ஜாலியா இருப்பேன். என்னக்கா வேண்டிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், வேண்டுதல் நிறைவேற்றிட்டு இருக்கேக்கா. ஓகே சூப்பர்ப்பா. ஓகே ஆனா நீங்க சொல்லுங்க, காலைல முதல் வியாபாரம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? கேரி பேக் வாங்கி வந்தா சந்தோஷம் எங்களுக்கு. காலைல முதல் வியாபாரம் அவங்க கேரி பேக் வாங்கி வரணும். கேரி பேக் வாங்கி வந்தா விலை கொடுத்து வாங்குவாங்க, நல்ல சந்தோஷம். சூப்பர் பங்க பாருப்பா. வர கஸ்டமர் வாங்கி வந்து கேரி பேக் எங்க கிட்ட கேட்காதீங்க. அண்ணா கஸ்டமர் மீன் வாங்கி வந்துட்டுமாண்ணா? கஸ்டமர் மீன் வாங்கி சந்தோஷப்படுவாரு. கஸ்டமர் மீன் வாங்க வேலைக்கு ஆகாது. கேரி பேக் மட்டும் வாங்கி வரணும். கேரி பேக் வந்து மீன் விலை கொடுத்து வாங்கி போறோம், அவ்வளவுதான். நீங்க வரும்போது கேரி பேக் வாங்கி மீன் விலை கொடுத்து வாங்கி போறோம். அடுத்து என்ன பிரதர், நீங்க எங்க பார்த்த மாதிரியே இருக்கீங்களே. ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சில்லறை வச்சுக்கணும் கையில. இங்க பாருங்க, இதுதாங்க. ஓகேங்களா? காலையில 5 மணிக்கு வராங்கன்னா சில்லறை கஸ்டமர் கண்டிப்பா வச்சுக்கணும். சில்லறைய மாத்திட்டு வந்தா போறங்க, வர கஸ்டமர் காசோட வாங்க. என்னங்க கை தட்டுங்க. நீங்க சொல்லுங்க, காலையில வர முதல் போன் எப்படிக்கா இருக்கணும் உங்களுக்கு? சிரிச்ச முகமா வரணும், காசு நிறைய கொடுக்கணும், திருச்சி முகமா வரணும், காசு நிறைய கொடுக்கணும், மீன் நிறைய வாங்கணும், நல்லா நிறைய கிளீன் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். க்ளீன் பண்ணனும். எது க்ளீன் பண்ணுவாங்க? மீன், எறா, நண்டு. ஆமா, மீன் க்ளீன் பண்ணி இங்க தான் கொடுக்கணும், மீன் வாங்குறத இங்க தான் வாங்கணும். இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வேற எங்க வாங்க கூடாது. நிறைய காசு தரணும். நிறைய காசு தரணும். ஒரு மீன் வாங்க 10 லட்சம் கொடுக்கணும். எவ்வளவு காசு வேணும் உங்களுக்கு? அவ்வளவு அவங்க இஷ்டம். எவ்வளவு? ஒரு 2 லட்சம் போறமா? ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், அவ்வளவு போதும். அது போதும். இதுங்க மனசுன்றது. சூப்பர், கை தட்டுங்க. அடுத்து வந்து என்ன கேட்கலாம்னு இருக்கேன்னா, கடல் தண்ணியா உப்பா இருக்கு, யாரால சொல்ல முடியுமா? வேர்வை தண்ணி பட்டதுனால அது உப்பு கக்கிது. திலகாக்கோட வேர்வை தாங்க கடல் பீச். அது பேர் பீச் இல்ல, திலகா வேர்வை. ஓகேவா? ஓகே சூப்பர்க்கா. நீங்க சொல்லுங்க, கடல் தண்ணியா உப்பு கரிக்குது? சர்க்குணம் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கடல் தண்ணியா உப்பா இருக்கு? கடல் உப்பா இருக்கிறனால மீன் வளர்ச்சி ஆகுது. அதான் ஏன் உப்பா இருக்குது? கடல் மீனால கடல் தண்ணி உப்பாது. மீனால கடல் தண்ணி உப்பாது. ஓகே சூப்பர். சேத்துல கடல் தண்ணி எந்த உப்பா இருக்குது? அது அப்போ ஆதி காலத்துல யாருன்னா உப்பை கொட்டிருப்பாங்க, அதனால அப்படியே உப்பாயிட்டு இது போல. பாருப்பா, அனுப்பிச்சியா இருக்கு. யாரோ போகும்போது தெரியாம குழம்புக்கு போற உப்பு தெரியாம கடல்ல கூட்டிட்டு இருக்காங்க, அதனாலதான் அது உப்பாயிட்டு இருக்குது. ஓகே பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர், ஏன் பிரதர் உப்பா இருக்குது? கடல் தண்ணி உப்பா இருக்குதுன்னா வந்து நல்லா இருந்திருந்தா எல்லாம் தண்ணி எடுத்து காலி பண்ணிக்கலாம். அதனால உப்பா இருக்கு, காலிட்டு இருக்கு. காலியாயிட்டு இருக்கோம். சரி பிரதர், நீங்க சொல்லுங்க, கடல் தண்ணி ஏன் பிரதர் உப்பா இருக்கு? மழை பெய்யறதுல கடல் தண்ணியில போய் உப்பாயிடுது. அதான் நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் அது. கன்ஃபார்ம் தான் நினைக்கிறீங்களா? ஓகே சூப்பர், கைத்தல கொடுங்க. ஓகே, ஆனா உண்மையான ஆன்சர் என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, மழை பெய்யுதுல, மழை தண்ணி வந்து மேல இருந்து நல்லா தான் வரும், நல்ல தண்ணியா வரும். அது நம்ம பூமி கிட்ட வரும்போது உருமாறி பாறையில, கல்லுல, மண்ணில் பட்டு அங்க இருக்க உப்புலத்தின வந்து கடல்ல போய் கரைக்குது. அப்போ கடல் தண்ணி வந்து என்னது, உப்பும் தண்ணி கலந்து இருக்குது. அது வெயில் பட்டு தண்ணிலாம் மேலே போயிட்டு உப்பு மட்டும் தங்கிடுது. அதனால தான் வருஷம் நடந்து கடல் தண்ணி உப்பா மாறிடுது. புரியுதா? வெளியே இருக்க உப்புலாக்கு வந்து கடல்ல வருது, அதனால தான் கடல் தண்ணி உப்பா மாறுது. அண்ணன் ஏதோ ஃபுல் கிளாஸ் சொன்னா கடை சொல்லியிருக்காரு. ஓகே, அண்ணனுக்கு ஒரு சிம்பிள் கேம் தானே. ஓகேவா? நான் 2 கை நீட்டுவேன். ஓகேவா? ஒன்றுல கிஃப்ட், ஒன்றுல டாஸ்க் இருக்கும். நீங்க கிஃப்ட் தொட்டீங்கன்னா கிஃப்ட் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம். அப்படி டாஸ்க்னா டாஸ்க் பண்ணி வீட்டுக்கு போகணும். ஓகே, போலாமா? இதை வச்சுக்கோங்க. ஓகே, தொடுனேன். ஓகே, அண்ணனுக்கு என்ன சீட் வந்துருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அண்ணனுக்கு வந்திருக்க சீட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா, கண்ணை மூடி விட்டுருவோம். கண்ணை மூடிட்டு லைனா மீனை வச்சிருவோம். அது என்ன மீன் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வின்னர். ஓகே, போலாமாப்பா? ஓகே, இப்போ உங்க கையில வந்து மீன் இருக்கு, என்ன மீன் பார்த்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஓகே. எதுனாங்க தெரியல. பெலாசி. கேட்டா கேட்டா. ஓகே, வைங்க. நண்டு கல்லு. கேட்ட கண்டுபிடிச்சாரா? கீசா. என்னப்பா மீன் பேர்ல வித்தியாசமா இருக்கு. மீனுக்கு பேர் வச்சுக்கிறாருப்பா இவர் இப்பதான். ஓகே, அடுத்து எப்படி வாங்க. அந்த பூச்சேரலா, கக்கோரா.
கரெக்டா? இது ஆம்பளையரா பொம்பளையராவா? அது நம்மளுக்கு தெரியல. தெரியல. ஓகே 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 ஓகே. இது 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 என்னங்க மீன் இங்க சமைச்சுக்கிறாங்க? காரப்பொடியா? காரப்பொடி. இது 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 கண்டுபிடிங்க. பல்லி. கரெக்ட்பா. என்னப்பா கரெக்ட் சார்? மீன் அடிப்ப பல்லில வந்தது. இது என்னது என்ன? ஐ அம் ஸ்னேக். எல்லாம் கரெக்ட் சார்ப்பா. இது என்னதுன்னா? இதுதான் காரப்பொடி, பெருசு காரப்பொடி. பெருசு. இது 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 எப்பா அண்ணா மீனுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. கை தட்டுங்கப்பா. உயிரோட வர வச்சிரு போல. பொருவா பொருவா. ஒரு கரெக்ட்டா? இருங்க இருங்க இருங்க. இது என்ன மீன் கண்டுபிடிங்க? இது என்ன மீன்? நம்ம சிஸ்டர் வழியில அக்கா சிஸ்டருங்க. சிஸ்டர் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. மீன் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சாருப்பா. அண்ணா ஓபன் பண்ணுங்கப்பா. அண்ணா சூப்பர்ண்ணா. எப்படிண்ணா? பா அண்ணா கையில கொடுங்கப்பா. சூப்பர்ப்பா. நான் எப்படிண்ணா கண்ணு மூடி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மீன் வியாபாரம் பண்றோம், நம்மளுக்கு தெரியும் கிளா என்னென்ன மீன். என்ன மீனா கண்டுபிடிச்சிருவீங்க? சும்மா ஒரு ஃபார்மேட் தானே, ஒரு மதிப்பு குத்து மதிப்பா சொல்றோம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றி. கைதல்ல விடுங்க பாப்பா. அப்புறம் ரொம்ப சூப்பரா பண்ண. இந்த அக்காக்கு ஒரு கைதல்ல விடுங்க. அக்காக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு. ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிஸியான ஷெட்யூலில் எல்லாருக்கும் வியாபாரம் விட்டுட்டு எனக்காக வந்தீங்க. ரொம்ப சூப்பராக செமையாக பேசுனீங்க. இந்த ஷோ இவ்வளோ நல்லா போச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வியாபாரமும் சரி உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகேவா? எல்லாம் சூப்பராக இதே மாதிரி ஹாப்பியாக வியாபாரத்தை பண்ணுங்கள். சந்தோஷமாக பிடிச்ச வியாபாரத்தை பண்ணுங்கள். ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு மக்களோட சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் இது ராக்கெட் ராஜா. பாய்.